இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் அப்பா. அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த சுவனத்தின் வாழ்வுதான் நித்தியமானது, நிரந்தரமானது, இன்பமானது, நீடித்திருப்பது என்று இறைவன் பேசுகின்றானே. அந்த சொர்க்கத்தை இலக்காக கொண்டு தான் எல்லா முஸ்லிம்களும் செயல்பட வேண்டும். இலக்கு அதுவாக இருந்தாலும் அந்த இலக்கை நோக்கி அடையக்கூடிய பயணம் அது தெளிவா இருக்கணுமா இல்லையா? போன இங்க இருந்து தஞ்சாவூருக்கு இலக்கு சரியா இருக்கு, போற பாதை சரியா தப்பான்னு தெரியல, அதுல நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு ஒன்னும் புரியல, கண்ணு போன போக்கல அந்த போனாங்க இங்க போனாங்க, அது சொன்னாங்க இது சொன்னாங்க, யார் இது சொன்னா எப்படி இருந்தாலும் கரெக்ட் என்று போனோம்னா போய் சேர முடியுமா? அப்ப ஒரு ஊருக்கு போய் சேரணும்னாலே சரியான பாதையா, நல்ல பாதையா, பாதுகாப்பா இருக்குமா, சீக்கிரம் போக முடியுமா? இவ்வளவு பார்க்கிறோமே. அந்த சுவனத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அந்த சுவனத்தை அடைவதற்குண்டான பாதை எந்த பாதை, எந்த பயணம், எந்த கொள்கை, எதில் நாம் பயணித்தால், எதில் நாம் செயல்பட்டால், எதை முன்மாதிரியாக கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை அமைத்தால் அந்த சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்கின்ற அந்த விஷயத்தில் ஒரு தெளிவு இருக்கணுமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் இரட்சகனாம் அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உரித்தானதாக. இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் இயன்றளவு கடைபிடித்து வாழுகின்ற வாழப்போகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் வல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகில் படைக்கப்பட்டிருக்கிற கோடான கோடி உயிரினங்களுக்கு மத்தியில் இறைவனால் சிறப்புப்படுத்தப்பட்ட, மேன்மைப்படுத்தப்பட்ட, பகுத்தறிவு எனும் ஞானம் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு படைப்பினமாக மனித இனத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இப்படி உலகில் படைக்கப்பட்டிருக்கிற கோடான கோடி உயிரினங்களுக்கு மத்தியில் மனிதன் என்ற படைப்பு சிறப்பிற்குரிய ஒரு படைப்பாக, இறைவனால் மேன்மைப்படுத்தப்பட்ட படைப்பாக இருக்கும் என்றால் அந்த மனிதனிலும் அல்லாஹ் பல பருவங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த உலகத்தில் அவன் பிறந்து தவழ்ந்து நடந்து சிறுவனாக சுற்றித் திரியக்கூடிய பருவம் கடந்து தன்னுடைய தேவைகளை தானே செய்ய முடிகிற, தன்னுடைய முடிவுகளை தானே எடுக்க நினைக்கிற, சுதந்திரத்தை விரும்புகிற, எந்த விஷயத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றலை கொண்டிருக்கிற இளமை பருவத்தை அடைந்து அந்த வாழ்நாள் தம்முடைய வாழ்வின் பல கட்டங்களை கடந்து நரம்புகள் தளர்ந்து தோள்கள் சுருங்கி சிந்தனைகள் எல்லாம் முடங்கி போகக்கூடிய, நினைவுகள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய முதுமை என்கின்ற ஒரு பருவத்தையும் அல்லாஹ் இந்த மனித இனத்தில் ஒரு மனிதன் இந்த உலகில் பிறந்து தோன்றி மரணிக்கின்ற வரைக்கும் உண்டான நிலைகளாக ஏற்படுத்தி இருக்கிறான். இத்தகைய இந்த பருவங்கள் மனித வாழ்வில் மனிதன் கடந்து வரக்கூடிய கட்டங்கள், இந்த கட்டங்களில் ஒரு கட்டத்தை, ஒரு பருவத்தை இறைவன் சிறப்புப்படுத்துவான் என்றால் மேன்மைக்குரியதாக, மகத்துவத்திற்குரியதாக, தன்னுடைய அருளை பெறுவதற்குரியதாக இறைவன் ஒரு பருவத்தை சொல்லி காட்டுவான் என்றால் அதுதான் இளமை பருவம். அல்லாஹ் அந்த இளமை பருவத்தை குறித்து தன்னுடைய திருமறையில் அந்த பருவத்தினுடைய நிலையை அல்லாஹ் உணர்த்துகின்றான். அந்த பருவத்தின் நிலையை அல்லாஹ் வர்ணிக்கின்றான். அல்லாஹுல்லதி ஹலககும் மின் லஅஃபின், உங்களை அல்லாஹ் பலவீனமான நிலையில் இந்த உலகத்தில் பிறப்பெடுக்க வைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி லஅஃபின் குவா, அந்த பலவீனமான அந்த குழந்தை பருவத்திற்கு பிறகு ஆற்றல் நிறைந்த இளமை பருவத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தினான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லஅஃபா வ ஷைபா, அந்த ஆற்றல் பொருந்திய பருவத்திற்கு பிறகு மீண்டும் பலவீனம் என்கின்ற முதுமை பருவத்தை அல்லாஹ் உங்களுக்கு அடைய செய்கிறான் என்று இறைவன் பேசுகின்றான். இந்த உலகத்தில் மனிதன் தோற்றம் எடுத்த குழந்தை பருவத்தை அல்லாஹ் லஅஃபன் பலவீனம் என்கிறான். இந்த உலகத்தில் மனிதன் ஆடி அடங்கி நரம்புகள் தளர்ந்து தோள்கள் சுருங்கி முடிகள் நரைத்து
அடையக்கூடிய அந்த வயோதிக நிலையையும் அல்லாஹ் லஅஃபன் பலவீனமான நிலை என்கிறான். மனிதனின் பிறப்பும் பலவீனம், மனிதன் வயது தள்ளாடி மூதாதை நிலையை, ஒரு முதிய நிலையை அடைவதும் பலவீனம். அந்த பலவீனங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பருவம் தான் இளமை என்கின்ற ஆற்றல் பொருந்திய பருவம் என்கிறான் இறைவன். அப்படிப்பட்ட இந்த ஆற்றல் பொருந்திய பருவம் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய துணிச்சலையும் திராணியையும் அதற்குண்டான வேகத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கிற இந்த பருவம், இந்த பருவத்தை இருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள் எது மாதிரியான நிலையில் தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பிற மக்களுக்கு, பிற முஸ்லிம்களுக்கு, தம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டிய இளைஞர்கள் இன்றைக்கு வேறு மாதிரியான இளைஞர்களாக வாழ்ந்து வருவதை பார்க்கிறோம். அவங்களுடைய உடையிலிருந்து, நடையிலிருந்து, பேச்சிலிருந்து, பழக்க வழக்கங்களிலிருந்து, நட்பிலிருந்து, எல்லா விஷயங்களிலும் அவர்களிடத்தில் முன்மாதிரியான நிலைகள் இல்லை, வேறு மாதிரியான நிலைகள் தான் இருக்கிறது. ஒரு ஒழுக்கமற்ற, கட்டுப்பாடற்ற, சீரற்ற, முறையற்ற வகையில் தான் தங்களுடைய வாழ்வியல் முறைகளை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் வேறு வேறு சமூகத்தில் அல்ல, நம்முடைய இந்த முஸ்லிம் சமூகத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளமாக நாம பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு இளைஞன் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்வின் ஒவ்வொரு அங்கங்களும் எப்படி வெளிப்பட வேண்டும் என்கின்ற வழிமுறையை, வழிகாட்டுதலை, முன் உதாரணங்களை இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகாக, செம்மையாக நமக்கு பாடம் நடத்துகிறது. அதுல இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்களை இரண்டாக நாம் பிரித்துவிட முடியும். இரண்டு சாரார்களாக இந்த இளைஞர்களை நாம் பிரித்துவிட முடியும். அந்த இரண்டு சாரார்களும் போதையப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு சாரார் உலகம் 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 என்று சொல்லி மறுமையை பற்றிய சிந்தனை இல்லாமல், மறுமையை பற்றிய எண்ணம் இல்லாமல், இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட ஒரு அற்ப படைப்பு என்கின்ற அறிதல் இல்லாமல், இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற அற்பத்திலும் அற்பமான ஒரு படைப்பாக நாம் இருக்கிறோம் என்பதை உணராமல், இந்த உலகத்தில் இருக்கிற கவர்ச்சிகளுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற மதிமயக்கக்கூடிய காரியங்களுக்கும், இந்த உலகத்தில் எது ஒரு பிரபலியமாக, ஒரு சாகசமாக காட்டப்படுகிறதோ அதை உண்மை என்று, அதுதான் வாழ்க்கை என்று, அதுவே லட்சியம் என்று செல்லக்கூடிய இளைஞர்கள், இப்படியான நிலைகளில் போதை வயப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுவை நம்பினோம் என்று சொல்லக்கூடியவர்கள், மறுமை உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள், நாளை மறுமைதான் நிரந்தர வாழ்க்கை என்று நம்பக்கூடியவர்கள், இதை நம்பக்கூடிய இளைஞர்களும் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இளைஞர்களுக்கு மத்தியிலே புறையோடி கிடக்கக்கூடிய, அவர்களுடைய எண்ணங்களில் தவறாக மண்டி கிடக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன தெரியுமா? ஒற்றுமையா இருக்கணும், நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கணும், அதுதான் பலம், அதுதான் சமூகத்திற்கு வெற்றி என்று ஒற்றுமையை, சமூகத்தின் பலத்தை மார்க்கத்திற்கு எதிரான வகையில், மார்க்கம் வழிகாட்டிய வழித்தடத்திலிருந்து வழிமாறியவர்களாக, ஊருக்கு ஒரு சங்கங்களாக, இயக்கங்களாக, அமைப்புகளாக, தனி வழிமுறைகளை உருவாக்கியவர்களாக ஒற்றுமை என்ற போதையில் மாட்டிக்கொண்டிருக்கிற இளைஞர்கள் ஒருபுறம். ஒரு பக்கம் மது, சூது, ஆபாசம், சினிமா, பாடல், கேலி கூத்து, ரேசு, அது இதுன்னு உலகத்தினுடைய மாய வலைகளில் மயங்கி கிடக்கிற அந்த போதையில் சிக்கி கிடக்கிற இளைஞர்கள் ஒருபுறம் என்றால், அல்லாஹுவை நம்பிய இளைஞர்களில், மறுமையை நம்பிய இளைஞர்களில், சுவனத்தை ஏற்ற இளைஞர்களில், அல்லாஹுவின் பாதையில் அழைக்க வேண்டிய விதத்தில் அழைக்காமல், சத்திய பாதையில் செல்ல வேண்டிய வழியில் செல்லாமல், சரியான முறையில் தங்களுடைய கொள்கை வழித்தடத்தை அமைக்காமல், போலியான, பிம்பமான ஒற்றுமை என்ற கோஷத்தோடு ஒரு போதை வைக்கப்பட்டவர்களாக செல்லக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அதில் இன்னைக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. குறிப்பாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே திட்டமிட்டே வேண்டுமென்றே ஆளுகிற அரசாங்கத்தினுடைய அனுகூலங்களில் கொடைபிடித்துக் கொண்டிருக்கிற சில சிற்று அரசர்களால் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில்
போதை பழக்க வழக்கங்கள், கஞ்சா, அபீன் போன்ற மிகப்பெரிய போதை பழக்க வழக்கங்கள் முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியில் பரப்பி விடப்படுகிறது. திட்டமிட்டே பரப்புகிறார்கள். அந்த பழக்கத்திற்கு இளைஞர்களை உள்ளாக்குகிறார்கள். திட்டமிட்டா? ஆம், திட்டமிட்டுத்தான். முஸ்லிம் இளைஞர்களை குறிவைத்தால் ஆம், முஸ்லிம் இளைஞர்களை குறிவைத்துத்தான். முஸ்லிம் இளைஞர்களை மட்டுமா? ஆம், குறிப்பாக முஸ்லிம் இளைஞர்களையே குறிவைத்துத்தான். ஏன்பா? எதுக்கு? எவ்வளவோ பல பேர், பல சமுதாயங்கள்ல, பல நிலைகள்ல பல இளைஞர்கள் இருக்கும் பொழுது முஸ்லிம் இளைஞர்கள் டார்கெட் செய்யப்படுவதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் தான் காரணம். ஏன்? பிற சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களை நீங்க போதை வயப்படுத்துறதுக்கு பெரிய அளவுல பழக்கத்திற்கு உள்ளாக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது வாரானா ஞாயிற்றுக்கிழமை போய் சரக்கடிச்சு கவுற இளைஞர்களாகத்தான் இன்றைய உலகில் இருக்கிற பெரும்பான்மையான பிற சமுதாய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதுல திருவிழா, பார்ட்டி, பேர்த்டே, அது இதுன்னு எல்லாத்துக்கும் சரக்கு தான் முதல் உணவுங்கிற அளவுக்கு இளைஞர்களுடைய நிலை சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம் ஊர்களில் டாஸ்மாக பார்க்க முடியுமா? முஸ்லிம் ஊர்களில் தெரு ஓரங்கள்ல சரக்கு பாட்டில பார்க்க முடியுமா? மது அது ஹராம், அது பாவம், அது வாட வந்தாலே தூர நிப்பாங்க. அப்ப இவனை சரக்கு அடிக்க வைக்க முடியாது, சாராயத்தை குடிக்க வைக்க முடியாது. அவனே நினைச்சாலும் அந்த வாட மத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துரும். எதிரடா பழக்கப்படுத்துறது? இந்த கஞ்சா, இந்த அபீன், குடி, இழு, யாருக்கும் தெரியாது. முத்திர ஸ்டேஜ் அடைகிற வரைக்கும் அவன் எந்த மனநிலையில இருக்கிறான், எந்த போதை நிலையில இருக்கிறான் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. மொட்டை மாடிக்கு போறான், இழுக்கிறான், பெட்ல வந்து படுத்துறான். அப்ப போதையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த போதையினுடைய அந்த வாடை கூட அருவருப்பாக பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடைய இளைஞர்கள், அவர்கள் வழிகெடுக்கப்பட வேண்டும் என்றால், அவர்களின் சிந்தனைகள் முடக்கப்பட வேண்டும் என்றால், அவர்களை இந்த சமூகத்தினுடைய சிந்தனையை விட்டும் தூரப்படுத்த வேண்டும் என்றால், அவர்களினுடைய சிந்தனையை மழுங்கெடுக்க செய்கிற போதை பழக்கத்திற்கு அவர்களை அடிமையாக்க வேண்டும். அப்படியான ஒரு திட்டமிடலோடு தான் இன்றைக்கு அரசியல் நகர்வுகளாக போதை பழக்க வழக்கங்கள் முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியில் புகுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. போதை வஸ்துக்களில் வயப்பட்டிருக்கிற இளைஞர்கள், நீ விரும்பி போகல, நீ தேர்ந்தெடுத்து போகல, உன்னால அது தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அந்த போதை பழக்க வழக்கங்கள் உன்னுள் வரவில்லை. உன்னை திட்டமிட்டே, உன்னை கங்கணம் கட்டியே இந்த சூழ்ச்சி வலைகளுக்குள் கொண்டு வந்து உன்னுடைய சிந்தனையை முடக்குவதன் மூலம் உன்னுடைய சமூகத்தை பற்றியான பார்வையை முடக்குவதுதான் இந்த அரசியல் சூழ்ச்சியாளர்களினுடைய, இஸ்லாமிய எதிரிகளினுடைய பார்வையாக இருக்கிறது. சரக்கு அடிச்சு எனக்கு என்னன்னு ஓரத்துல கவுந்து கிடக்கிறவன் சமுதாயத்தை பத்தி அக்கறைப்படுவானா? ஊரை பத்தி அக்கறைப்படுவானா? நாட்டை பத்தி அக்கறைப்படுவானா? எதை பத்தியும் சிந்தனை இருக்காது. நீ மட்டும் போதையில இல்லைன்னா நீ ஊரை பத்தி சிந்திப்பிய, நீ நாட்டை பத்தி சிந்திப்பிய. இது நல்லா இருக்காத. முஸ்லிம் இளைஞர்களை அவர்களின் சிந்தனையை முடக்குவதற்காக திட்டமிடப்பட்ட போதை பழக்க வழக்கங்கள் அரசு அனுகூலங்களில் இருக்கக்கூடியவர்களின் துணை கொண்டு முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இப்படியான இளைஞர் சமுதாயங்கள் இன்றைக்கு வேறு மாதிரியாக தங்களுடைய பாதையை நரகத்தை நோக்கிய வழியில் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம். அப்படியான இளைஞர்கள் இந்த சபைக்கு வருவதும் இல்லை. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் கூட ஏதோ ஒரு ரோட்டு ஓரமா அல்லது மொட்டை மாடியில கஞ்சா அடிச்சு சரக்கு அடிச்சு கவுந்து படுத்திருப்பான். அப்ப அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, அவர்களுக்கு விளக்கங்கள் கொடுத்து, தெளிவை ஏற்படுத்தி அழைக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம் இல்லை. அதுக்கு தனிநபர் சந்திப்புகளை வைக்கணும், அவங்களை அழைத்து பேசக்கூடிய கருத்தரங்கங்களை வைக்கணும், அவர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் ஏற்படுத்தணும். அதன் மூலம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, விளக்கம் கொடுத்து, அந்த நிலையை புரிய வச்சு அதிலிருந்து அவனை மீட்டெடுத்து அவனை பற்றிய அக்கறையை, சமூகத்தை பற்றிய அக்கறையை, குடும்பத்தை பற்றிய அக்கறையை அவனுக்கு தெளிவுபடுத்தணும். அது தனி. ஆனால் இந்த சபைகளில் கலந்து கொள்ளக்கூடிய அல்லது இங்கே ஓரத்திலிருந்து இந்த செய்திகளை, இந்த சபையில் பேசப்படக்கூடிய கருத்துக்களை செவியேற்கக்கூடிய, மார்க்க செய்திகளில் ஏதேனும் சில தகவல்களில் நாம் கலந்து கொள்வோமே என்று அக்கறை காட்டக்கூடிய இளைஞர்கள், அவர்களில் ஒரு சிலர்கள் இருப்பார்கள் என்றால், அவர்கள் பெரும்பகுதியான இளைஞர்கள் கொள்கை என்கின்ற விஷயத்தில், சரியான பாதை எது என்கின்ற விஷயத்தில்
உண்மையான மறுமையின் இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த வழிமுறை எது என்கின்ற விஷயத்தில் வழி தவறியவர்களாக, சிந்தனையற்றவர்களாக, போதை வயப்பட்டவர்களாக, ஒற்றுமை என்ற போதை வயப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களா தான் பார்க்கணும். என்னப்பா ஒற்றுமை, அதை பத்திலாம் பேசாதீங்க, இதை கண்டிச்சுலாம் பேசாதீங்க, அதை கண்டிச்சுலாம் பேசாதீங்க, ஒற்றுமை குறைஞ்சிடும், ஊர் 2000, குடும்பம் 2000, அதெல்லாம் பேசாதீங்க. அப்ப என்னப்பா செய்யணும்? தொழுக வாங்கன்னு கூப்பிடுங்க, தர்மம் செய்யுங்கன்னு கூப்பிடுங்க, பிறருக்கு உதவி செய்வன்னு கூப்பிடுங்க, இப்படி கூப்பிடுங்க. தீமைகளை சொல்லாதீங்க, தீமைகளை தடுக்காதீங்க, அதை பத்தி பேசவே பேசாதீங்க. ஏன்? ஒற்றுமை இல்லாமல் போயிடும். இது வேற மாதிரியாக ஒரு இளைஞர் கூட்டம் இப்படியான ஒரு பாதையில் சென்று கொண்டிருப்பதை பார்க்கும். நாங்கள் இயக்கம் சாரா இயக்கம், நாங்க எந்த இயக்கத்தையும் சாரல, எந்த இயக்கத்தையும் சாராத இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்க்கும். இங்க ஏன் இயக்கம் பெருசா, ஓ இயக்கம் பெருசா, நீ பெருசா, நாம் பெருசா என்று பேசுவதற்கு வரவில்லை. இந்த இயக்கத்தில் இருந்தால்தான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் என்று யாரும் இங்கு சொல்லவும் இல்லை. இயக்கங்கள் என்பது இந்த சமூகத்தில் நம்முடைய பணிகளை ஒருங்கிணைத்து செய்வதற்குண்டான ஒரு பெயர் அடையாளம்தான். அதுல இந்த இயக்கத்தில் இருந்தா நீ தப்பு, அந்த இயக்கத்தில் இருந்தா தப்பு என்று நாம் பேசவில்லை. கொள்கை விஷயத்தில், சமுதாய விஷயத்தில் அக்கறை கொண்டவர்களாகத்தான் இந்த ஒற்றுமை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? பாருங்க, எல்லா நல்ல காரியங்களும் செய்வாங்க, அதெல்லாம் குறை சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லா நல்ல காரியங்களும் இருக்கும். தர்மங்கள்ல இருந்து, ஏழைகளுக்கு உதவுறதுல இருந்து, மார்க்க சொற்பொழிவுகள் நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துவதில் இருந்து எல்லா நல்ல காரியங்கள் இருக்கும். ஆனா அதை மட்டும் அல்லாஹ் சொன்னா, அப்படியான ஒரு சமுதாயத்தை தான் அல்லாஹ் உருவாக்க வேண்டும் என்று சொன்னானா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நமக்கு கட்டளையிடுகின்றான், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களிடத்தில் ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். நன்மையை மட்டும் சொல்லிட்டு அதன் பக்கம் மட்டும் அழைச்சிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. அடுத்து அல்லாஹ் பேசுகின்றான், வயஅமுரூன பில் மஅரூஃப், அவர்கள் நன்மையை மக்களுக்கு ஏவ வேண்டும். வயன்ஹவுன அனில் முன்கர், மக்களிடத்தில் இருக்கிற தீமையான காரியங்களை அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அத்தகைய கூட்டம்தான், அத்தகைய படைதான் வெற்றி அடையக்கூடியது என்று இறைவன் பேசுகின்றான். இப்ப நன்மையின் பக்கம் மக்களை அழைச்சிட்டு நல்லதை மட்டும் எடுத்து சொல்லிட்டு ஒருத்தவங்க பணி செய்வாங்கன்னா அது வெற்றியாளர்களின் அடையாளம் அல்ல, அது வெற்றி பெற்ற கூட்டமும் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிற வெற்றியாளர்களின் அடையாளத்தை கொண்ட கூட்டம், வெற்றியாளர்களுக்குரிய பட்டியலில் இருக்கிற கூட்டம், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற பணிகளை செய்பவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படியான இளைஞர்களாகத்தான், அப்படி முன்மாதிரி மிக்க இளைஞர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தின் இளைஞர்களின் பெரும்பகுதியினர் இருக்கிறார்களா? கிடையாது, தலைகீழா இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நல்ல மனிதரினுடைய வரலாற்றை தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். என்ன வரலாறு? தன்னுடைய இளமை பருவத்தில் இருக்கிற தன்னுடைய மகனுக்கு அவர் கொடுத்த அந்த அறிவுரையை அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். எந்த முஸ்லிம்கள் எல்லாம், முஸ்லிம்களில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் தன்னை முன்மாதிரி மிக்க இளைஞனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார்களோ, தன்னை இந்த சமூகத்திற்கு நான் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்ந்தால் இந்த இளைஞனை போன்று இளைஞர்கள் உருவாக வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்ற நிலையில் ஒருவர் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள ஆசைப்படுவாரோ, அத்தகைய முன்மாதிரி மிக்க இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுரையை அந்த நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு சொன்னாரே, அந்த அறிவுரையை அல்லாஹ் நமக்கு இந்த திருமறையில் நினைவுபடுத்துகின்றான். வயது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு ஒருபோதும் நீ இணை வைத்து விடாதே, இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், அந்த இணை வைப்பு தான் மகத்தான அநியாயம் என்று அந்த மனிதர் சொன்னார். தன்னுடைய இளமை பருவத்தில் இருக்கிற தன்னுடைய மகனுக்கு சொன்னார். எத்தனை அறிவுரை இருக்கு! எல்லாத்தையும் முந்தி தள்ளி, எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி, முதல் அறிவுரையாக, முக்கிய அறிவுரையாக முன்னிறுத்தப்பட்ட அறிவுரை லா துஷ்ரிக் பில்லாஹ்,
அல்லாஹ்வுக்கு எதை இணை வச்சிடாத. அந்த இணை வைப்புங்கிற காரியத்தின் பக்கம் நீ அறவே போயிடாத. இன்ன ஷிர்கல் ஸுல்முன் அலீம். அந்த இணை வைப்பு மகத்தான பாவப்பா, அந்த பாவத்தின் பக்கம் விழுந்து விடாது என்று தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்னார்கள். இந்த சமூகத்தில் நன்மையை நாடுகிற, உண்மையை நாடுகிற, மறுமையை நாடுகிற, மறுமையின் சொர்க்கத்தின் வெற்றியை நாடுகிற இளைஞர்களாக இன்றைய நம்முடைய சமூகத்தினுடைய இளைஞர்கள் இருப்பார்கள் என்றால், அந்த இளைஞர்கள் முன்மாதிரியாக திகழ வேண்டிய முதல் முக்கிய பிரச்சாரமாக தம்முடைய கையில் எடுக்க வேண்டிய ஒரு கொள்கை இருக்கும் என்றால், லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காதவர்களாக நீங்கள் வாருங்கள் என்று தம்முடைய சமுதாய மக்களை அழைப்பதில் தான் இருக்கிறது. அப்படிதான் இருக்கிறாங்களா? நாங்கள் கூட்டம் போடுவோம், நல்லதை பேசுவோம், அவங்களுக்கு கூப்பிடுவோம், இவங்களை கூப்பிடுவோம், எல்லாரும் நமக்கு வேணும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஷிர்க்குக்கு எதிராக களம் காணக்கூடிய விஷயத்தில் முன்னிற்கிறார்களா அல்லது பின் நின்று வேடிக்கை பார்க்கிறார்களா? உங்களை குறை சொல்லணும், உங்களை மட்டம் தடுத்தணும், எங்க ஜமாத்துப்பா, தௌஹீத் ஜமாத்துப்பா, நாங்க தான்ப்பா டாப்புப்பா, சத்தியத்தை சொல்றதுல ஷிர்க்கை எதிர்க்கிறதுல எங்களை மிஞ்சி வேற யார் இல்லப்பா என்று பெருமை அடிப்பதற்கும் மாறு தட்டுவதற்கும் நாங்க சொல்லல. அல்லது இதை சொல்லி நாங்கள் தான் ஷிர்க்குக்கு எதிராக களம் காணுகிறோம், வாங்க எங்க இயக்கத்தில் வந்து சேருங்க என்று உங்களை அழைப்பதற்கும் பேசல. இளைஞர்களாக முஸ்லிம்களாக இந்த சமுதாயத்தில் முன்னின்று பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், முஸ்லிம் இளைஞர்கள் முன்மாதிரி மிக்க இளைஞர்களாக திகழ வேண்டும் என்றால், அந்த முன்மாதிரி மிக்க இளைஞர்களுக்கு உண்டான வழிமுறையை, வழித்தடத்தை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஷிர்க்குக்கு எதிராக கடுமையான முறையில் களம் காணக்கூடிய இளைஞர்களாக இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அவர் இளைஞர், இளமை பருவத்தில் தான் ஷிர்க்குக்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தை செய்தார்கள். இந்த இஸ்லாம் இந்த உலகமெங்கும் பரவி நிற்பதற்கு காரணம் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களில் பல இளைஞர்களின் தியாகம்தான் இன்றைக்கு வானளாவிய அளவிற்கு, உலகளாவிய அளவிற்கு இஸ்லாத்தினுடைய அந்த நெறிகள் பரவி இருப்பதற்கு காரணம். அப்படியான இளைஞர்களை முன்மாதிரியாக கொண்டு வார்த்தெடுக்கப்பட்ட இந்த சமூகத்தில் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள், நீங்க எந்த இயக்கம் இருந்துட்டு போங்க, எந்த அமைப்பா இருந்துட்டு போங்க, ஆனால் அந்த அமைப்புகள், அந்த இயக்கங்கள் வெறும் ஒற்றுமை கோஷம் போடக்கூடிய வெற்று வேடிக்கையான சங்கங்களாக, அமைப்புகளாக இருக்கும்னா ஒன்னத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற முடியுமா? நன்மையை மட்டும் ஏவிக்கிட்டு இருந்தா வெற்றி அடைய முடியுமா? அல்லாஹ் அப்படித்தான் சொன்னானா? நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொன்னானே. அந்த தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், தௌஹீத் ஜமாத்திலிருந்து வெளியே இருக்கிறீங்களா? இருந்துட்டு போங்க. செஞ்சீங்களா? ஷிர்க்குக்கு எதிராக களம் கண்டீர்களா? எத்தனை மேடை போட்டு ஷிர்க்குக்கு எதிராக பேசப்பட்டது, ஊரில் நடக்கிற அனாச்சாரமான விஷயங்களுக்கு எதிராக களம் காணப்பட்டது. என்னடான்னு பார்த்தா, தந்தூரிக்கு போஸ்டர் அடிக்கிறதுல இருந்து, தர்காவுக்கு சந்தனக்கூடுக்கு போஸ்டர் அடிக்கிறதுல இருந்து, அதில் முன்னின்று செய்கிறது முக்கால்வாசி இளைஞர்கள். ஷிர்க்குக்கு எதிராக களம் காணாமல் தம்மை ஒரு அமைப்பாக, ஒரு நிலையாக வகுத்து கொண்டு எத்தனை இளைஞர் பட்டாலும் செயல்பட்டாலும் சரி, அது முன்மாதிரி மிக்க வெற்றிக்குரிய இளைஞர் பட்டாளமாக ஒருபொழுதும் இருக்காது. அதே அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கூறிய அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரை, யா புனைய மகனே, வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர், நன்மை ஏவு, தீமையை தடு, வஸ்பிர் அலாமா அஸாபக், அதை செய்யும் பொழுது உனக்கு எந்த சோதனை வந்தாலும் சரி அதை தாங்கிக் கொண்டு பொறுமையாயிரு. இது முன்மாதிரி மிக்க இளைஞர்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய பாதை. இந்த பாதையின் பக்கம் வாருங்கள் அழைக்கும். இந்த பாதையை தேர்ந்தெடுங்க. எங்க ஜமாத்தின் பாதையை, எங்க அமைப்பின் பாதையை, எங்க ஜமாத்துல வந்து சேருங்க கிடையாது. நீங்கள் எப்படி செயல்பட்டாலும் உங்களுடைய செயல்பாடுகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். மறுமை நன்மை தீமையை தீர்மானிக்கும். நாளை மறுமைதான், அந்த மறுமையின் சொர்க்கம்தான் இலக்கு என்று செயல்படுவது உண்மை என்றால், நம்முடைய சமூகத்தில் புறையோடி கிடக்கிற ஷிர்க்குக்கு எதிராக எந்த அளவிற்கு நாம் களம் கொண்டிருக்கிறோம், வீரியமாக அதற்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரம் வேலோங்கி அதை அழித்தொழிக்கும் வரை பாடுபடக்கூடிய மக்களாக, இளைஞர்களாக, முன்மாதிரி மிக்க இளைஞர்களாக நாம் செயல்பட வேண்டும்.
அதுதான் இஸ்லாம் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும், எல்லா அம்சங்களிலும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி தம்மை நம்முடைய வாழ்வை அமைக்க சொன்னார்களோ அப்படித்தான் என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று செயல்பட வேண்டும். அதுதான் ஒரு முன்மாதிரி மிக்க இளைஞருக்கான அடையாளம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதைத்தானே சொன்னார்கள். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் அகிலங்களின் இறைவனுக்குத்தான் என்று சொன்னார்கள். என் வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தான் இருக்கும். என் வாழ்நாள் முழுவதும் அதே நிலையில் தான் நான் செயல்படுவேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, அந்த இப்ராஹிமை கொள்கை தலைவர்களாக ஏற்று அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியில் செயல்படக்கூடிய இளைஞர்களாக இன்றைய இளைஞர்கள் உருவாகாத வரை இந்த சமூகத்தை முன்னேற்றக்கூடிய பாதையில் கொண்டு செல்லக்கூடிய இளைஞர்களை ஒருபொழுதும் இந்த சமுதாயத்தில் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்னுடைய எல்லா வாழ்வின் அங்கங்களும், என்னுடைய எல்லா வாழ்வின் செயல்பாடுகளும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் இருக்கும் என்று உறுதியேற்று வரக்கூடிய இளைஞர்களாக நம்முடைய சமுதாயத்தின் இளைஞர்கள் மாற வேண்டும். தலைகீழா இருக்கு எல்லாத்திலையும். நட்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல, திருமணங்கள்ல பைக் ரேஸ் சர்ன்னு போறான், பட்டாசு படிச்சு குத்தாட்டம் போடுறான், மார்க்கத்திற்கு விரோதமான எல்லா கேவலமான காரியங்களையும் அரங்கேற்றுகின்றான். இதை பார்க்கும் பொழுது, அதை ஒரு ஷோவா, ஒரு வீடியோவா, ஒரு பெருசா காட்டும் பொழுது, பா என்னமா திருமணம் முடிக்கிறாயா, என்னமா ரேஸ் பண்றாயா, என்னமா அள்ளி இறைக்கிறாயா என்று அது இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு மகத்தானதாக, ஒரு அழகானதாக, ஒரு சிறந்ததாக காட்டப்படுகிறது. அதுதான் அதற்கு வயப்பட்டு போறான். அது கவர்ச்சியா, ஒரு அழகா, ஒரு ஈர்க்கும் விதமா இருந்த உடனே இப்படி இருந்தாதான் டாப்பு போல இருக்கு, நல்ல தரம் போல இருக்கு, அப்பதான் நல்ல கெத்து போல இருக்கு என்று சொல்லி இளைஞர்கள் அதன் பக்கம் வயப்பட்டு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த அவலங்கள், மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களை மார்க்க சபைகளில், மார்க்கம் சொன்ன விஷயங்களில் அரங்கேற்றக்கூடிய கேவலங்கள், இது கேவலங்களாக சமுதாயத்திற்கு மத்தியில் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அந்த அடையாளத்தை முன்னெடுக்கக்கூடிய பணியில் முன்னணியில் நிற்க வேண்டியவர்கள் இளைஞர்கள். இளைஞர்களாகத்தான் அதை கொண்டு செல்ல முடியும். இளைஞர்கள் தான் அதற்கு முன்மாதிரியாக நின்று வாழ்ந்து காட்டவும் முடியும். அவ்வளவு கேவலங்கள், அது கேவலம்னு எடுத்து சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்களா? அதுல போய் அந்த சபையில கலந்துக்கிட்டு அங்க போடுற கறி சால்னாவையும் தாளிச்சாவையும் நல்லா வயிறு நிறைய முட்டிட்டு வரக்கூடிய இளைஞர்களாக இருந்தால் சமுதாயத்தில் என்ன மாற்றம் நடக்கும்? சமுதாயம் எப்படி திருந்தோம்? ஒரு மாற்றம் இருக்க போவதில்லை. இப்படியான ஒரு கேவலங்கள், அது கேவலம், அசிங்கம் என்பது சமுதாயத்தில் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். திருமணங்கிற பேர்ல குத்தாட்டம் போறியா, கேவலண்டா இது என்று காரி உமிழ வேண்டும். திருமணங்கிற பேர்ல ஆட்டம் போடுறியா, தூ கேவலண்டா இது, அசிங்கம் முடிச்சவனே என்று பேசப்பட வேண்டும். அப்படி பேசக்கூடிய இளைஞர் பட்டாளம் ஒரு சமுதாயம் உருவானால் அது பெருசு, அது கெத்து, அதுதான்டா வெயிட்னு சொல்லி எவனாவது திருமணம் முடிப்பானா? எவனாவது அதை காட்சிப்படுத்துவானா? சிந்தனையாலும் பலத்தாலும் செயலாற்றுவதிலும் பலமிக்க இந்த இளமை பருவத்தை சரியான வழிமுறையில் வழிகாட்டுதலின்படி செயல்படாத இளைஞர் சமுதாயத்திற்கு மத்தியில் மறுமையை இலக்காக கொண்டு அந்த லட்சியத்தை உள்ளத்தில் உறுதியாக ஏந்தியவர்களாக மக்களை வென்றெடுக்கக்கூடிய அந்த லட்சிய பயணத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடிய முன்மாதிரி மிக்க முஸ்லிம் இளைஞர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய சமுதாயத்தினுடைய நிலை என்ன தெரியுமா? தீமைக்கு எதிராக களம் காணும் பொழுது அதை எதிர்கொள்ள வேண்டிய அந்த தீமைகளில் மூழ்கி கிடக்கக்கூடிய மக்கள் அந்த தீமையை எதிர்க்கக்கூடியவர்களை தடுக்கக்கூடிய, புறக்கணிக்கக்கூடிய, விலகக்கூடிய மோசமான செயல்களில் ஈடுபடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதற்கு மார்க்கத்தை ஒரு துணையாக, துணை ஆயுதமாக, அதை ஒரு காரணமாக முன்னெடுத்து செயல்படக்கூடிய மக்களை பார்க்கிறோம்.
அது மக்களை ஏமாற்ற, மக்களின் சிந்தனைகளை வயப்படுத்த, மக்களினுடைய எண்ணங்களை மடைமாற்ற பயன்படுமே ஒழிய சத்தியத்தை, உண்மையை, இறைவனுடைய அந்த ஏகத்துவ கொள்கை எடுத்துரைப்பதில் எந்த விதமான குழப்பத்தையும் மாற்றத்தையும் அது ஏற்படுத்த. அப்ப இன்றைக்கு இளைஞர்கள் என்ற போர்வையில் சத்தியம் எது, அசத்தியம் எது என்கின்ற தீர்மானம், அந்த முடிவு என்கின்ற ஒரு தெளிவு இல்லாமல் எங்கள் இயக்கமா, உங்கள் இயக்கமா, நாம் பெருசா, நீ பெருசா என்ற பார்வையில் இன்றைக்கு செயல்படக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகம் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய இளைஞர்களை நாம் அழைக்கக்கூடிய ஒரே பாதை அல்லாஹ் சொன்ன அந்த பாதை தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ மா லக்கும் இதா கீல லக்கும், உங்களுக்கு என்னப்பா ஆச்சு, இல்ல உங்களுக்கு என்னத்தான் ஆச்சு, இன்ஃபிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே புறப்பட்டு வாருங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால், இஸ்ஸாக்கல்தும் இலல் அர்ள், இந்த உலகத்தை நோக்கியே, இந்த உலகத்தினுடைய இன்பங்களை நோக்கியே, இந்த உலகம் 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 என்று மூழ்கி கிடக்கிறீர்களே, அஃபரலீதும் பிஹாதிஹில் ஹயாத்தி துன்யா மினல் ஆஹிரா, மறுமையை விட, மறுமை வாழ்வை விட, அதன் இன்பத்தை விட இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் திருப்தி கொண்டு விடுவீர்களா? திருப்தி அடைஞ்சிட முடியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான், ஃபமா மத்தாவுல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹிரத்தி இல்லா கலீல், மறுமையோடு ஒப்பிடும் பொழுது, மறுமை வாழ்வோடு ஒப்பிடும் பொழுது இந்த உலகம், இந்த உலகத்தின் வாழ்க்கை, இந்த வாழ்வின் இன்பங்கள் இன்பமே இல்லையப்பா. அற்பத்திலும் அற்பமான, குறைவான, சொற்பமான இன்பத்தை தவிர வேறு இல்லை. கல்லா பல் துஹிப்புனல் ஆஜிலா, இருந்த போதும் இந்த உலகம் உலகம் என்று உலகத்தை தான் நீங்கள் நாடுகிறீர்கள். வததரூனல் ஆஹிரா, மறுமையை விட்டு விடுகிறீர்களே, மறுமையை மறந்து விடுகிறீர்களே என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். வமா ஹாதில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹுவன் வ லஇபுன், இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் அப்பா. அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த சுவனத்தின் வாழ்வுதான் நித்தியமானது, நிரந்தரமானது, இன்பமானது, நீடித்திருப்பது என்று இறைவன் பேசுகின்றானே. அந்த சொர்க்கத்தை இலக்காக கொண்டு தான் எல்லா முஸ்லிம்களும் செயல்பட வேண்டும். அதை இலக்காக கொண்டு தான் எல்லா முஸ்லிம்களும் நாம் செயல்பட வேண்டும். இலக்கு அதுவாக இருந்தாலும் அந்த இலக்கை நோக்கி அடையக்கூடிய பயணம் அது தெளிவா இருக்கணுமா இல்லையா? போன இங்க இருந்து தஞ்சாவூருக்கு இலக்கு சரியா இருக்கு, போற பாதை தெரியல, போத பாதை சரியா தப்பான்னு தெரியல, அதுல நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு ஒன்னும் புரியல, குர்டாமோட போக்கல, கண்ணு போன போக்கல, முன்னோர்கள் போனாங்க, அந்த போனாங்க, இங்க போனாங்க, அது சொன்னாங்க, இது சொன்னாங்க, யார் இது சொன்னா எப்படி இருந்தாலும் கரெக்ட் என்று போனோம்னா சரியான வழிமுறையில் நாம் போய் சேர முடியுமா? அப்போ ஒரு ஊருக்கு போய் சேரணும்னாலே அது சரியான பாதையா, நல்ல பாதையா, பாதுகாப்பா இருக்குமா, சீக்கிரம் போக முடியுமா? இவ்வளவு பார்க்கிறோமே. அப்போ மறுமையை இலக்காக கொண்டிருக்கிற அந்த சுவனத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அந்த சுவனத்தை அடைவதற்குண்டான பாதை எந்த பாதை, எந்த பயணம், எந்த கொள்கை, எதில் நாம் பயணித்தால், எதில் நாம் செயல்பட்டால், எதை முன்மாதிரியாக கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை அமைத்தால் அந்த சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்கின்ற அந்த விஷயத்தில் ஒரு தெளிவு இருக்கணுமா இல்லையா? அந்த தெளிவை, அந்த தெளிவின் பக்கம் சிந்தனை கொண்ட இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்கள் வார்த்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கான மிக மிக முக்கிய பொறுப்பு அந்த பெற்றோர்களிடத்திலும், சமுதாய தலைவர்களிடத்திலும், சமுதாய மக்களிடத்திலும் தான் இருக்கிறது. அவங்களும் பொறுப்பற்ற நிலையில இன்றைக்கு செல்லக்கூடிய நிலையைத்தான் பார்க்கும். பிள்ளைகள் பெற்றெடுத்தோட முடிஞ்சு போச்சு, அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடு, செல்போன்ல மூழ்கி கிடக்கிறானே, அதிலே திளைச்சிருக்கிறானே, அதை பற்றியான அக்கறை இல்லை, அதை பற்றியான யோசனை இல்லை. எங்க வாங்கினோம்னா கோவப்படுறான், ஆத்திரப்படுறான், எரிச்சப்படுறான், சாப்பிட மாட்டேங்கிறான், வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், பயமுறுத்துறான். இப்படி நம்முடைய பிள்ளைகள் அடம்பிடிக்கிறார்கள் என்பதற்காக, தம்மை கட்டாயப்படுத்துகிறார் என்பதற்காக அந்த பிள்ளைகளை சீரழிக்கக்கூடிய வகையில் அந்த செல்போன் பயன்பாடுகளில் மூழ்கி விடக்கூடிய பெற்றோர்கள் அதிகம். செல்போனை பயன்படுத்தாத தூக்கி போட்டு சொல்லல, அப்படியான காலகட்டத்தில் இப்ப நம்ம வாழல. செல்போன் ஒரு அத்தியாவசியமான ஒரு நிலை என்ற நிலைக்கு இன்றைக்கு உலகம் சென்று விட்டது. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் முறையாக சரியாகத்தான் பயன்படுத்துறானா? உட்கார்ந்து கேம்லேயே மூழ்கி கிடக்கிறான், இன்ஸ்டாகிராம்லேயே ரீல்ஸ்லேயே மூழ்கி கிடக்கிறான். என்னத்தை பார்க்கறான், என்னத்தை கேட்கிறான், என்னத்தை செய்யறான், யார்கிட்ட பேசுறான், எதை பற்றி அக்கறையற்ற பெற்றோர்களாக
இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள்னா, இந்த நிலையில் இருக்கிற பெற்றோர்களால் ஒரு முன்மாதிரி மிக்க இளைஞர்களை இந்த சமுதாயத்திற்கு வழங்கிவிட முடியாது. அப்போ ஒரு முன்மாதிரி மிக்க இளைஞர்களாக இறைவனுடைய வார்த்தையை தம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய விஷயத்தில் பிற மக்களுக்கு முன்மாதிரியாக நின்று செயலாற்ற வேண்டிய ஒரு இடத்தில் ஒரு இளைஞன் இந்த சமுதாயத்தில் வளர்ந்து வர வேண்டும் என்றால் அதற்கு மிக மிக முக்கிய காரணியாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதில் அவர்கள் இன்றைக்கு மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த செல்போன் பயன்பாட்டிலே சரியாகத்தான் இருக்கிறாங்களா? உண்மையைத்தான், நேர்மையைத்தான், நல்லதைத்தான் அதுல பார்க்கிறானா, ஈடுபடுறானா? கவனித்த பெற்றோர்கள் எத்தனை பேர் நெஞ்சத்தில் கை வச்சு கேட்டு பாருங்க. அப்ப மறுமையை இலக்காக கொண்டிருக்கிற, மறுமையின் வாழ்வை லட்சியமாக கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால் அந்த லட்சிய வாழ்வை நோக்கி நம்மை கொண்டு செல்லக்கூடிய அந்த பாதையில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதில் எந்த நேரத்திலும் தயங்கி போகிற, சுணங்கி போகிற, அந்த பாதையிலிருந்து வழிமாறி போகிற, தடம் மாறி தடம் புரண்டு போகக்கூடிய நிலையை நாம் அடைந்துவிடக் கூடாது. ஒரு பெற்றோராக, ஒரு சமூகமாக, ஒரு முன்மாதிரி மிக்க முஸ்லிம் இளைஞர்களை முன்னெடுத்து வளர்த்தெடுக்க வேண்டிய நிலையில் நம்மளுக்கு பொறுப்பு இருக்கிறது. அத்தகைய பொறுப்பை உணர்ந்து செயலாற்றக்கூடிய பெற்றோர்களாக, சமுதாயத்தின் அங்கத்தினர்களாக, இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பல இளைஞர்கள் இருந்தாலும் இந்த இஸ்லாம் தான் நேரிய பாதை என்று விளங்கியிருக்கக்கூடிய இளைஞர்கள், அத்தகைய பயணத்தில் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் இயக்கங்களாக, சங்கங்களாக, பல கூறுகளாக பிரிந்து கடந்து நாங்க தான் சரி, நீங்க தான் சரி என்ற வாதத்தை புறம் தள்ளி எது சரி என்று திறந்த மனதோடு ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் சத்திய கொள்கையை ஏற்று நடக்கிற இளைஞர்கள் முன்வர வேண்டும். அத்தகைய மாற்றமிக்க இளைஞர்கள், அத்தகைய சிந்தனை மிக்க இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்தை முன்னெடுக்கிற முன்மாதிரி மிக்க இளைஞர்களாக உருவாக முடியும். அப்படியான இளைஞர்களாக நம் முன் சென்ற பல நல்லோர்கள், சஹாபாக்கள், பல நல்லடியார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களின் வாழ்வில் நாம் பெற வேண்டிய பாடங்கள், படிப்பினைகள் ஏராளம் ஏராளம். அத்தகைய முன்மாதிரிகளை தம்முடைய வாழ்வில் லட்சியமாக, செயல்பாடுகளாக கொண்டு நாம் பிற மக்களுக்கு முன்மாதிரியாக திகழக்கூடிய இளைஞர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.